ஹாய் எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கேப்சிகம், கேரட், முட்டைக்கோஸ் இதையுமே நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 10 பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். சப்பாத்தியை ரோல் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி வந்துடும். உங்களுக்கு எத்தனை சப்பாத்தி வேணாலும் எடுத்துக்கலாம். 2 தக்காளியே பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் சேர்த்து பொரிய விட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டையும் சேர்த்து வணக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்க்கலாம். ஆனால் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், வரமிளகாய் தூள், கொஞ்சமாக கறி மசாலா தூள் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா காய் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நீங்கள் இது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. நீங்கள் வந்து இது பழைய சப்பாத்தி மீது இருந்தால் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.